السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلام العزيز: بسم الله الرحمن الرحيم. وما تسقط من ورقة إلا يعلمها. صدق الله العليم. الحمد لله. படைத்த ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு கருணையினால புனிதமான ஒரு ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதிலே அமலிபாத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை மட்டுமல்லாம இந்த புனிதமான இந்த ஊரில் இந்த புனிதமான இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்கியிருக்கு. அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். வார்த்தையால சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் எம்மவர்களுக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான். ரமலானுடைய மாதத்துடைய சிறப்பு சொல்லித்தான் விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று ரமலானுடைய மாதத்துடைய கண்ணியத்தையும் தாண்டி நாங்க இருக்கக்கூடிய அந்த நிஅமத், எந்த நிஅமத்துல அல்லாஹ் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த நிஅமத்தையும் தாண்டி எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலையும் வாயிலையும் இப்பொழுது இருக்கக்கூடிய பேச்சு என்ன தெரியுமா? என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதோ தெரியாது. ஃப்ளைட்டு வருமா, ஃப்ளைட்டு போகுமா, நாமெல்லாம் போயிடுவோமா, போக மாட்டோமா, என்ன பிரச்சனை, இதே பேச்சு தான் எல்லாரோட வாயிலும். அதனால இன்றைக்கு நாங்க இந்த ரமலானுடைய மாதத்துடைய கண்ணியத்துடைய சிறப்பை பற்றி பேசுவதை விட இந்த எங்களுடைய எல்லாருடைய தளர்ந்திருக்கக்கூடிய அந்த உள்ளத்தையும் தளர்ந்து போயிருக்கக்கூடிய தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனையையும் ஒன்று சேர்ப்பது தான் முக்கிய கடமையா இருக்கு, முக்கிய நோக்கமா இருக்கு. கண்ணியமானவர்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. யாரு தெரியுமா பயப்படுவான்? உள்ளத்துல உண்மையான ஈமான் இல்லாதவன் பயப்படுவான். உண்மையாகவே அல்லாஹ்வை நம்பாதவன் பயப்படுவான். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? உங்களை படைக்கிறதுக்கு இல்ல, அல்லாஹ் இந்த 7 வானம் 7 பூமிகளை படைப்பதற்கு முன்னதாகவே நடக்க போற விஷயத்தை முடிவு செஞ்சிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, "خلقல்லாஹு மகாதீரல் خلائق." படைப்பினங்களுடைய கதிரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டான், படைத்து விட்டான். قبل ان يخلق السماوات والارض. இந்த வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு ب50,000 سنه 50,000 வருஷத்துக்கு முன்னால. சுப்ஹானல்லாஹ். இது ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. இந்த வானங்கள் பூமிகளை படைப்பதற்கு 50,000 வருடத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் படைப்பினுடைய முடிவு கதிரை அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். அல்லாஹ் எதை முடிவு செய்தானோ அதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. யாராலும் எதுவும் உசுப்ப முடியாது, யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்ல. எந்த அளவுக்குன்னு சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அழகான முறையில தெளிவுபடுத்துறான், அழகான முறையில தெளிவுபடுத்துகிறான். யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர். பூமியிலயா இருந்தாலும் கடல்லையா இருந்தாலும் எது நடக்கிறது என்ற விடயத்தை படைத்த ரப்பு அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான். அவன் அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒண்ணு நடக்க போறதில்லை. நாங்கெல்லாம் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். உலகத்துல பிறந்த நாங்க அல்லடத்துல கேட்டு வரல. நாங்க யா அல்லாஹ் என்னைய இந்தியாவில பிறக்கவை, யா அல்லாஹ் என்னைய இலங்கையில பிறக்கவை, யா அல்லாஹ் என்னைய துபாயில பிறக்கவை, அல்லது யா அல்லாஹ் என்னை இலங்கையில பிறக்க வைத்து அல்லது இந்தியாவில பிறக்க வைத்து துபாயில தொழில் செய்யக்கூடிய அல்லது பஹ்ரைன்ல தொழில் செய்யக்கூடிய அல்லது வேறு இடங்கள்ல தொழில் செய்யக்கூடிய அந்த ஏற்பாடை செய்திருந்து நாங்க அல்ல கேட்கல. அது அனைத்தும் நடந்தது, அல்லாஹ்வுடைய முடிவுல நடந்தது. அல்லாஹ்க்கு தெரியாம ஒன்றும் இல்லை. உள்ளத்தை உறுதியாய்க்கொள்ளும், உருக்கமா கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. எங்க நினைப்பு செஞ்சு கொண்டிருக்குது.
எங்க எங்க நினைப்பு போய் கொண்டிருக்குது? அல்லிடத்துல நாங்க கேட்டு வராத நாங்க விரும்பாத டைம்ல அல்லிடத்துல போகணும். அல்லிடத்துல கேட்டு வரவும் இல்லை, நாங்க விரும்பாத நேரத்துல அல்லாஹ் நினைக்கும் போது நாங்க போயிடும். ஆக இதுக்கு மத்தியில இந்த வாழ்நாள்ல, இதுக்கு மத்தியில இந்த வாழ்க்கையில நாங்க நினைக்கிறதா நடக்குது? நாங்க நினைக்கிறதா நடக்குது? யாரால சொல்ல முடியும் நான் நினைக்கிறதா நடக்குது? அல்லாஹ் இதையும் ஹதீஸுல் குத்ஸில சொல்லி காட்டுறான். யா அப்தி அன்த துரீத் வ அன உரீத் லா யகூனு இல்லா மா உரீத். ஏ அடியானே, நீயும் நினைக்கிறாய் நானும் நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்றான் ஹதீஸுல் குத்ஸில. ஏ அடியானே, நீயும் நினைக்கிறாய் நானும் நினைக்கிறேன், நான் நினைப்பது தான் நடக்கும். நாங்க நினைக்கிறது நடக்கிறது இல்லை. எங்களால் ஒண்ணு நினைச்சு செய்ய முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறான்னு சொன்னா, கண்ணியமானவர்களே, சொல்றான் குர்ஆன்ல, வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலம். சுப்ஹானல்லாஹ். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அறிவின்றி விழாது. மரத்திலிருந்து ஒரு இலை காத்தடிக்கும் போது நீங்க மரத்தொண்டுகிட்ட நின்று பாருங்க, எத்தனை விலை விழுதுன்னு என்ன முடியாது. அது ஒரு காடை எடுத்துக்கொண்டா, பல மரங்கள் இருக்கக்கூடிய இடத்தை எடுத்துக்கொண்டா, ஒரு காத்துல எத்தனாயிரம் கோடிகள், எத்தனாயிரம் லட்சம் இலைகள் விழும். அல்லாஹ் சொல்றான், ஒரு இலை விழுவதா இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். இலை விழுவதே அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொல்லியிருந்தால், இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் அற்பமா இல்லையா? அற்பமா இல்லையா? பயப்படுவதற்கு எதுவும் கிடையாது. அல்லாஹ் எது நாடி இருக்கின்றான் அது நடக்கும். எது நாடி இருக்கிற நடக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், ருஃபிஅத்தில் அக்லாம் வ ஜுஃபத்திஸ் ஸுஹுஃப். கதிரை எழுதிய பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, கதிரை எழுதப்பட்ட ஏடுகள் காய்ந்து விட்டன. முடிச்சாச்சு எழுதி, திருப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறது இல்ல, திருப்ப அதாவது ரிப்பீட் எழுதுறது இல்ல, அனைத்தும் எழுதி முடிக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ் எதை எழுதி முடிச்சானோ அதுதான் நடந்து கொண்டிருக்கு. பயப்படணுமா? பயப்படணுமா? என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் கதிரில எழுதினத்துக்கை விடவும், ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையோடு தாயுடைய கற்பத்திலே வந்து முதல் 40 நாள் நீர்க்கட்டியாக இருக்கும், இரண்டாவது 40 நாள் இரத்த கட்டியாக மாறும், மூன்றாவது 40 நாள் சதை கட்டியாக மாறும். 4 மாதங்கள் ஒரு குழந்தை தன்னுடைய தாயுடைய வயிற்றில உருவாயின பின்னால்தான் அதுக்கு ரூஹை ஊதப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரூஹ் ஊதப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மலக்க அல்லாஹ் அந்த தாயுடைய கற்பத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான். ஒரு மலக்க தாயுடைய கற்பத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புறான். எதுக்கு தெரியுமா? அந்த மலக்கு வந்து 4 விஷயம் எழுதுவார். 4 விஷயம் எழுதுவார். அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயத்தை தனிப்பட்ட முறையில் எழுதி அனுப்புவார். என்ன தெரியுமா? முதலாவது, அந்த பிள்ளையுடைய ரிஸ்க்னு சொன்ன அந்த பிள்ளைக்கு எதுவெல்லாம் அந்த பிள்ளை சாப்பிடும், அந்த பிள்ளைக்கு எதுவெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் எழுதப்படும். இரண்டாவது, ஆயுள், எவ்வளவு காலம் வாழும். சுப்ஹானல்லாஹ். புள்ள பிறக்க முதல்லயே அந்த புள்ள எவ்வளவு காலம் வாழும்ன்றது அல்லாஹ் எழுதுவான். எவ்வளவு காலம் வாழும் சொன்னாங்க நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மூணாவதாக அந்த புள்ள சீதேவியா அல்லது மூதேவியா, இந்த 2 விஷயம் எழுதப்படும். நல்லவருடைய கூட்டத்துல சேருமா, கெட்டவருடைய கூட்டத்துல சேருமா, சொர்க்கவாதியாக ஆகுமா, நரகவாதியாக அல்லாஹ் எழுதுகிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டும். நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நபி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அனைத்தையும் எழுதி முடித்து விட்டால் யாரு நல்லவன், யாரு கெட்டவன், யாரு சொர்க்கவாதி, யாரு நரகவாதி என்று எழுதி முடிச்சுட்டா நாங்க என்னத்துக்கு அமல் செய்யணும்? நாங்க என்னத்துக்கு அமல் செய்யணும் கேட்ட சந்தர்ப்பத்துல நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சொன்னார்கள், குல்லும் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. நீங்க அமல் செஞ்சு கொண்டே இருங்க, பாவத்தை விட்டு உங்களை தவிர்த்து கொண்டே இருங்க. யார் யார் எது எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறானோ அது அவனுக்கு லேசா இருக்குன்னு சொன்னாங்க. யாரு நரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு பாவம் செய்யறது லேசா இருக்கும். யாரு சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு நன்மை செய்வது லேசா இருக்கும். புரியுதா அவளுக்கு? இதுதான் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்துடைய ஈமானை சீராக்கிக் கொள்வோம்.
எங்களால ஒன்றும் நடக்க போறதில்லை, யாராலும் ஒன்றும் நடக்காது. அது ஆட்சியாளராக இருக்கலாம், அது பல வல்லரசு நாடுகளாக இருக்கலாம், அல்லது ஆயுத பலங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம ஒன்றும் செய்யலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம ஒன்னும் செய்ய உலகத்துல எந்த சக்தியும் கிடையாதுங்க. அல்லாஹ் இதை பல வருடங்களுக்கு முன்னாலேயே ஒவ்வொரு விஷயத்தின் மூலமா விளங்க வச்சான் உம்மத்துக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி நெருப்பிலே போட்டார்கள். எந்த அளவுக்கு பெரிய நெருப்புன்னு சொன்னா, கிட்ட போய் 4 பேர் சேர்ந்து ஆளை பிடிச்சி தூக்கி கீழே போட முடியாது, அந்த அளவுக்கு பெரிய நெருப்பு. ஒரு பறவை அந்த நெருப்புக்கு மேலால பறந்தால் கருவி நெருப்புக்கு விழுமா, அவ்வளவு பெரிய நெருப்பு. பல பெரிய நெருப்பு, மிகப்பெரிய நெருப்பு. அதனால்தான் ஒரு கிட்டிப்புல்னு சொல்லுவோம், அதாவது ஒரு கவன் சொல்லுவோம், நம்ம நாட்டுல சொல்லுவோம் கெட்டப்போல்னு சொல்லி, அதாவது இழுத்து கல்லெல்லாம் அடிப்பாங்கல்ல, அது மாதிரி தூரத்திலிருந்து அப்படியே வீசினா, இழுத்து வீசினா அல்லது இப்படி அனுப்பினா அப்படியே போய் விழுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டத்தை செஞ்சாங்க. செஞ்சுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படியே வீசினாங்க, அப்படியே வீசினாங்க, தூக்கி போடல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு ஆக்கினான்னு சொன்னா, நெருப்பு எப்படிப்பட்டது, நெருப்பு எப்படிப்பட்டது, நெருப்பு சுடக்கூடியதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கப்பட்டுச்சு, பின்னால நீங்க உங்களோட ஆயுள் காலத்துல மிக சந்தோஷமாக வாழ்ந்த காலம் எது? சொன்னாங்க, நான் அந்த நெருப்புல போடப்பட்ட சந்தர்ப்பத்துல அந்த நெருப்புலுக்கு வாழ்ந்தேனே, அதுதான் நான் மிக சந்தோஷமான வாழ்ந்த காலம் சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டான், யா நார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், என் நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியானதாகவும் சாந்தியானதாகவும் நீ ஆகிவிடு, சுடக்கூடாது. காரணம், நெருப்பை படைச்சவன் அல்லாஹ். அல்லாஹ்வால மிஞ்சிய சக்தி என்ன இருக்கிறது? எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும், எவ்வளவு தான் நாங்கள் யோசித்தாலும் அல்லாஹ் நாட்டத்துக்கு அங்கால் ஒண்ணு நடக்காது. இனியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகள், ஈமான் நாம சீராய்க்கொள்வோம். பயப்பட வேணாம், பயப்பட வேணாம். இன்னைக்கு நடக்கிறது, தற்பொழுது நடக்கிறது, எங்களுக்கு தெரிந்திருக்குது. அடுத்த நிமிஷம், அடுத்த வினாடி, நாளை என்ன நடக்க போகிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? அனைத்தும் எழுதி முடிக்கப்பட்டிருக்குது. படைச்ச ரப்பு அறிஞ்சிருக்கிறான். எது என்ன நடக்கும், அவன் நினைச்சது நடக்கும், அவன் நினைச்சது நடக்கும். ஒரு உதாரண கதையை சொல்லுவாங்க, ஒரு உதாரண கதையை சொல்லுவாங்க. ஒருத்தர் பாதையில போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சார், ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு பஸ்ல ஏறினார். பஸ்ல ஏறி போய் பின் சீட்ல அமர்ந்தாரு. பின்னாடி உள்ள சீட்ல அமர்ந்து அந்த செய்தித்தாள்களை திருப்பி வாசிக்க ஆரம்பிச்சாரு. முதல் பக்கத்தை திருப்பி வாசிக்கும் பொழுது அதுல போடப்பட்டிருந்துச்சாம், பாதையிலே போய் கொண்டிருந்த பேருந்து, அந்த பஸ் வண்டி பின்னால் வந்த ஒரு வண்டி மோதி பின்னாடி இருந்த 5 பேர் காலி, அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட் அப்படின்னு போட்டிருந்துச்சான். பயந்துட்டாரு. ஏன் பின்னாடி தானே உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப யோசிச்சாரு, பின்னாடி வந்து ஒரு வாகனம் மோதினா என்ன நடக்கும்? எழுப்பி போய் முன்னாடி உட்கார்ந்தாரு, டிரைவரோட பின்னாடி உட்கார்ந்து அடுத்த நியூஸ வாசிக்க ஆரம்பிச்சார், அடுத்த செய்தியை வாசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த நியூஸ்ல போட்டிருந்துச்சான், முன்னால போய்கொண்டிருந்த ஒரு வாகனத்தின் மீது பின்னால் போய்கொண்டிருந்த அந்த பேருந்து மோதி டிரைவருடன் வாகன ஓட்டுநருடன் சேர்ந்து 5 பேர் காலி. எப்படி இருக்கும்? இப்ப நடுவுல வந்து உட்கார்ந்தாரு. இந்த பின்னால உட்கார்ந்த வாகனம் மோதிப்படுது, இறந்து போயிடும். முன்னாடி உட்கார்ந்தா இந்த பஸ் போய் இந்த பேருந்து போய் இன்னொரு வாகனத்துல மோதினா அப்பயும் ஆபத்து. நடுவுல வந்து உட்கார்ந்தார், அதாவது என்னது, ஆபத்தையும் தயந்து கொள்றார். நடுவுல வந்து உட்கார்ந்தார். அடுத்த நியூஸ், உதாரண கதையை சொல்லுவாங்க. அடுத்த நியூஸ் வாசிச்சாரு. அடுத்த நியூஸ், அடுத்த செய்தி, பாதையிலே சென்று கொண்டிருந்த பேருந்தை குறுக்கால் உள்ள சந்தின் மூலமாக வந்த லாரி மோதி பஸ்ல இருந்த நடுவில் இருந்த 10 பேர் காலி. இப்ப என்ன பண்ணாரு, பஸ் சரி வராது இறங்கி ஆட்டோ டாக்ஸின்றாரு, ஆட்டோன்னு நிப்பாட்டிச்சு, ஆட்டோல ஏறி போறாரு. இப்ப அடுத்த செய்தி, ஆட்டோ வண்டியில் செல்லும் பொழுது அந்த ஆட்டோ டிரைவருக்கு நித்திரை சென்றதனால அந்த ஆட்டோ கவிழ்ந்து ஆட்டோவில் போன ஓட்டுநருடன் 3 பேரும் காலி. இப்ப இன்னும் பயந்துட்டார். இப்ப இறங்கி பாதையில நடந்து போற, ஒண்ணு வேணாம், வானத்துல போனா தானே பிரச்சனை. நடந்து போகும்போது சரி அடுத்த நியூஸ பார்ப்போமே சொல்லி அப்படி சும்மா பார்க்கிறாரு. பாதையில செவனேன்னு நடந்து கொண்டிருந்த ஒருவன் மீது
புச்சக்கர வண்டியில் வந்த ஒருவர் மோதி அவர் அந்த ஸ்பாட் அங்கடிக்கே காலி. பயந்துட்டார், ஓடினார் வீட்டுக்கு. ஓடி போய் பேப்பரை தூக்கி ஒரு வீசிட்டு கட்டில நிம்மதியாக படுத்தாரு. கதவை மூடி கட்டில நிம்மதியாக படுத்தாரு. வீசிய பேப்பர், வீசிய அந்த நியூஸ் தாள் அப்படியே ஒரு தாள் பறந்து வந்து மூஞ்சில விழுந்துச்சு. எடுத்து பார்த்தாரு, முன்னால் ஒரு செய்தி. வீட்டிலே அமைதியாக கட்டிலே படுத்து கொண்டிருந்த மீது சிவர் இடிந்து விழுந்து அவர் அந்த இடத்திலே காலி. கண்ணியமானவர்களே, இந்த கதையின் மூலமாக என்ன விளங்கப்படுத்துறாங்கண்டா, நீ எங்கிருந்தும் உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. மரணம் நினைச்சா வந்து தான் தீரும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், மரணம் உன்னை தேடி வரும். மரணம் உன்னை தேடி வரும். வஇன் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீ கல்லால கட்டப்பட்ட பாதுகாப்பாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் மரணம் தெரியும். கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு விஷயத்தை மட்டும் விளங்கி கொள்ளணும், ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். நாங்களாம் எப்படி வாழ்றோம் தெரியுமா? அதாவது பல கோடி வருஷங்கள் நாங்க வாழ போற மாதிரியும், பல கோடி வருஷங்களுக்காக வேண்டி உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிற மாதிரியும், இன்னும் நாங்க பல கோடி வருஷம் பேலன்ஸ் இருக்கின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டோம். நாங்க எல்லாரும் உள்ளத்துல நினைப்போட ஒவ்வொரு நாளும், நான் உட்பட, எப்படி தெரியுமா வாழ கடமைப்பட்டிருக்கிறோம்? இன்றைக்கு நாள் நான் மௌத்தாயிருவேன், இன்றைக்கு நாள் நான் இறந்து போயிடுவேன் நினைப்போட நாங்க வாழ்ந்தா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் மௌத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தால் எல்லாத்துக்கும் ஏற்பாடோடு இருப்போம், ப்ரிப்பேரா இருப்போம், எல்லாத்துக்கும் ஏற்பாடோடு இருப்போம். நோ ப்ராப்ளம், எந்த கவலையும் இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் குர்ஆன்ல, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மூமின்கள் இப்படித்தான் இருப்பாங்க. நலவொன்று ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க. கெடுதி ஒன்று ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்கள் உங்களை பசியின் மூலமாக சோதிப்போம், பயத்தின் மூலமாக சோதிப்போம், ஏன் உங்களில் இருக்கக்கூடிய சிலருடைய உயிரை கைப்பற்றி சோதிப்போம். குர்ஆன்ல அதை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறான், பொறுமையாக இருப்பவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இந்த பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள், இது முஸ்லிமுடைய பண்பு, மூமினுடைய பண்பு. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வைதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு முசீபத்து சொல்லுவோமே நாம, ஒரு தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் நடந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள், அவரிடமே நாங்கள் திரும்பி செல்ல இருப்பவர்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நம்ம எல்லாம் சொல்றோம்ல, யாராவது இறந்து போன செய்தி கேள்விப்பட்டா என்ன சொல்றோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது இறந்து போனா மட்டும் ஒரு விஷயம் இல்லை, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் சொல்லுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக வேண்டி எங்களை படைத்தான். நாங்கள் அவனுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள், அவன் பக்கமே நாங்கள் திரும்பி செல்ல இருக்கிறவர்கள். ஆக கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த வாழ்நாள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். நபி அவர்கள் சொன்னார்கள், அஅமார் உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். ஒரு சிலர் தான் அதை தாண்டி போவார். பொதுவாக நபியோடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். அதனால ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, யா அல்லாஹ், உன்னுடைய நாட்டம் இல்லாமல், உன்னுடைய அந்த சக்தி இல்லாமல், உன்னுடைய அந்த அறிவில்லாமல் எதுவும் உலகத்தில் நடக்காது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை உள்ளத்தில் எடுத்தவர்களாக, ஈமானை சீராய் கொண்டு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன் அமலிபாத்துடன் எமது வாழ்க்கையை நாங்கள் ஓட்டிக் கொண்டு செல்லவிருக்கிறோம். அது மட்டுமல்லாம முக்கியமான ரெண்டு விஷயம் செய்யணும். அதுல நாம செய்யாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தெரியும் செய்யணும்னு, அதிகமா செய்யறதில்லை. அதுல முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துறது, அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துறது. யார வேணா கேட்டு பாருங்க, நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா?
நல்ல செல்வ செழிப்போடு சந்தோஷமா நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படியெல்லாம் கேட்க தேவையில்லை. சும்மா கேளுங்களேன், சுகமா நல்லா சுகமா இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா கேளுங்க பார்ப்போம். நம்ம நாட்டிலலாம் சுகமா இருக்கீங்களான்னு கேட்போம். உங்க நாட்டிலலாம் எப்படி கேட்பீங்க? நல்லா இருக்கிறீங்களா அப்படி கேட்பீங்க. அப்படி கேட்கும்போது பதில் எப்படி தெரியுமா வரும்? ஏதோ இருக்கிறோம், ஒரு மாதிரி போகுது. யாரு சொல்றதை கேட்டிருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு எல்லா புகழும் நான் நல்லா இருக்கிறேன் சொல்ல பயம். யாராவது தொழில் செய்யற ஆண்களை போய் கேட்டு பாருங்க, நல்ல பிசினஸ் பண்றவங்களை போய் கேட்டு பாருங்க, எப்படி பிசினஸ், எப்படி தொழில் எப்படி போகுது? யாராவது சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் பிசினஸ் நல்லா போகுது. பயம் சொல்ல என்ன தெரியுமா சொல்லுவான்? என்ன பண்ண ஒரு மாதிரி போகுது, ஒரு மாதிரி ஓடுது வாழ்க்கை. எண்ணியமானவர்களே, இந்த நன்றி செலுத்துகிற வார்த்தையை நாங்க விட்டுட்டோம். இது சாதாரண நினைச்சிட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது தெளிவா சொல்லி காட்டான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்க நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நன்றி செலுத்தினா சத்தியமாக நாங்கள் உங்களுக்கு அதிகப்படுத்துவோம். நீங்க நான் தந்ததுக்கு நீங்க எதுக்கும் அல்லாஹ் இந்த நிஅமத்துக்கு எந்த விஷயத்துக்கு நன்றி செலுத்தினாலும் அதிலே அல்லாஹ் அதிகமாக்கி தருவான்னு சும்மா சொல்லல, சத்தியம் பண்ணி சொல்ற. ரெண்டு சத்தியம் இருக்கு அந்த வார்த்தையில. ல அஸீதன்ன அரபிக் வேர்ட்ல ரெண்டு சத்தியம் இருக்கு அதுல. அந்த வேர்ட் அவ்வளவு உறுதியா அல்லாஹ் சொல்றான், ல அஸீதன்னகும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அன் அவ் உன்ஸா வ ஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யாரு ஒரு ஆண், யாரு ஒரு பெண் ஈமான் கொண்ட நிலைமையில, ஈமான் எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டும். நம்பிக்கை இருக்கணும் முதலாவது, அல்லாஹ்வுடைய மீது உறுதியான நம்பிக்கை, தளர்படியான நம்பிக்கை இல்ல, அசைக்க முடியுமா நம்பிக்கை கிடையாது. உறுதியான நம்பிக்கையுடன் யாரு அமல்கள் செய்வாங்களோ, சாலிஹான அமல் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ். உண்மையான அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். அந்த அமலை யார் செய்வார்களோ, சாலிஹான அமலாக யார் செய்வார்களோ, ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறோம். இது குர்ஆன், இது குர்ஆன். திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஅரத அன் ذிக்ரி, யார் என்னை மறந்து என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து என்னை மறந்து என்னை நம்பாம என்னை பத்தியே யோசனை இல்லாம வாழுவானோ, ஃபைன்ன லஹு மஈஷத்தல் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை நான் கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். புரியுதா? இப்ப யாருக்கு நெருக்கடியான வாழ்க்கை வரும், யாருக்கு சந்தோஷமான வாழ்க்கை வரும்னு புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதாவது நாங்கள் அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பது மட்டுமல்ல, வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத் நாளையில் அவனை நாங்கள் குருடனாக எழுப்பாட்டுவோம். கண் தெரியாம எழுப்புவான். கேட்பான், லிம ஹஷர்தனி அமா, யா ரப்பே ஏன் என்னை குருடாக எழுப்பாட்டி இருக்கிறாய்? வகது குந்து பசீரா, நான் உலகத்திலே வாழும் பொழுது நான் கண் பார்வையுள்ளவனாக இருந்தேனே, ஏன் என்னை குருடனாக எழுப்பாட்டி இருக்கிறாய்? அல்லாஹ் சொல்வானா, அத்தத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா, உலகத்திலே வாழும் பொழுது என்னை பற்றி உனக்கு சொல்லப்பட்டது, என்னுடைய அத்தாட்சியத்திலே வந்தது, வந்த சந்தர்ப்பத்தில் நீ எப்படி இருந்தாய்? மறந்தவனா இருந்தாய். சொல்றத ஃபர்ஸ்ட் கேட்கிறது, அப்புறம் மறந்துடு. சொல்லுமே, இந்த காதால எடுத்து இந்த காதால விட்டுறது, அது மாதிரிதான். நல்ல விஷயங்களை பேசும்போது இருக்கிறது உள்ள போடுறது இல்லை, மனசுக்கு எடுக்கிறது இல்ல, மனதால கேட்கறது இல்ல, மனக்கண்ணை திறந்து கேட்கறது இல்ல, மறந்துடுறது. நீ எப்படி மறந்தாயோ அப்படியே நீ இன்று மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஆகிற வாழ்க்கையில நன்றி செலுத்துவது ரொம்ப முக்கியம். நன்றி செலுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் சொல்கிறான், ஒரு ஊரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் சொல்கிறான். ضربallahu مثلا قرية آمنة مطمئنة, அல்லாஹ் சொல்றான் ஒரு ஊரை உதாரணமா அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? அந்த ஊருக்கு ஒரு அமைதியான, ஒரு பாதுகாப்பான ஊர். يأتيها رزقها رغدا من كل مكان, அந்த ஊருக்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடுகளும் பல புறங்களால வந்து கொண்டிருந்தது அந்த ஊருக்கு.
அழகான ஊர், செழிப்பான ஊர். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை மறுத்தார்கள், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை கணக்கெடுக்காமல் இருந்தார்கள், அதுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தார்கள். அந்த ஊருக்கு அல்லாஹ் பாதுகாப்பாக அமைதியாக இருந்த அந்த ஊருக்கு பயத்துடைய பட்டினியுடைய அந்த ஆடையின் மூலமாக நாங்கள் அந்த ஊரை சுவைக்க வைத்தோம், அந்த ஊர் மக்களை சுவைக்க வைத்தோம், அந்த ஊர் மக்களை நாங்கள் சோதித்தோம், அந்த ஊர் மக்களை தண்டித்தோம். ஏன் காரணம்? அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தல்ல. நாங்கள் எல்லாம் மக்காவுக்கு வந்திருக்கிறோம், அல்லாஹ் மக்களை கொண்டு வச்சிருக்கிறான். சிலர் செஞ்சிருப்பீங்க, எத்தனை பேர் 2 ரகாத் சுக்ரியா, யா அல்லாஹ் என் ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறான், என் குடும்பத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறான், என்னை விடவும் எவ்வளவு மெல்ல மெல்ல மக்கள் இருக்கும் பொழுது இந்த ரமதானுடைய மாதம் நபி அவர்கள் சொன்னார்களே, இந்த ரமதானுடைய மாதத்துல யார் ஒருவர் ஒரு உம்ரா செய்வார்களோ, யார் ஒருவர் உம்ரா செய்வார்களோ அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய நபி அவர்கள் சொன்னார்களே, அப்படியான பாக்கியத்தால் எனக்கு தந்திருக்கிறானே. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, உம்ரத்தன் மஇ ஹஜ்ஜத்தன் மஇ, என்னோட ஹஜ் செஞ்சது போல நபி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சேர்ந்து ஹஜ் செஞ்சது போல இந்த ரமதான் மாசத்துல உம்ரா செய்தார். உம்ரத்துன் ஃபீ ரமலான் தஅதிலு ஹஜ்ஜத்தன் அவ் ஹஜ்ஜத்தன் மஇ, இப்படியான பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே. எத்தனை பேர் நன்றி செலுத்துறோம், எத்தனை பேர் நன்றியவர்களா இருக்கிறோம்? கண்ணியமானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க வரும் வரைக்கும் பேர் ஆர்வம், இங்க வரும் வரைக்கும் சந்தோஷம், இங்க வரும் வரைக்கும் நான் காபாக்கு போறேன், புனிதமான ஊருக்கு போறேன். ஆனா இங்க வந்த பிறகு 1 நாள் 2 நாள் கழிஞ்சதோட அதிகமான நேரம் எங்க போகுது, அதிகமான நேரங்கள் எங்க கழியுது? கண்ணியமானவர்களை நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமா நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி செலுத்தக்கூடியவர்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மிக குறைந்த நன்றி. எல்லாரும் ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் நெஞ்சில கை வச்சு சொல்லுவோமா? சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். மனசால நினைச்சு சொல்லுங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு எவ்வளோ, மனசால நினைச்சு சொல்லுங்க, நீ எனக்கு எவ்வளோ நிஅமத்துகள் தந்திருக்கிறாய் ரஹ்மானே. எனக்கு அழகான குடும்பம், அழகான வீடு, நல்ல தொழில் தந்திருக்கிறாய் ரஹ்மானே. நீ எனக்கு எவ்வளோ நிஅமத்துகள் தந்திருக்கிறாய் ரஹ்மானே. மக்காவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாய். இது அனைத்துக்கும் சேர்த்து நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க, மனதார நினைச்சு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அடுத்ததாக 2வது விஷயம் இஸ்திக்ஃபார். ஒன்று நன்றி செலுத்துறது, அடுத்ததாக இஸ்திக்ஃபார் செய்யறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கான முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீங்கள் அவர்களிலே இருந்தால், அந்த மக்களோட இருந்தால் நாங்கள் அவர்களை அழிக்க மாட்டோம், நாங்கள் அவர்களை அழிக்க மாட்டோம். அதே மாதிரி வமா கான முஅذிபஹும், அவர்களை நாங்கள் கண்டிக்க மாட்டோம், அவர்களை நாங்கள் அதாபு செய்ய மாட்டோம். வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம். சுப்ஹான். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை கூட அழிக்கிறது. ஒரு கூட்டம் இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வராது. இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது. கண்ணியமானவர்களை, இஸ்திக்ஃபார்னு சொன்னா என்ன? யா அல்லாஹ் நான் செய்த பாவத்தை மன்னிச்சிரு என்று சொல்லி அரபியில சொல்லுது. இது தமிழ்ல சொன்னாலும் சரி, வேற எந்த பாஷையில சொன்னாலும் சரி, அரபியில சொல்வது மிகவும் லேசு. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லணும், அதுக்கு கைன் வரணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லணும். நிறைய பேருக்கு இந்த வார்த்தை வாயில நுழையாது. நிறைய பேர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லுவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னா யா அல்லாஹ் என் வாயில மண்ணை அள்ளி போடுறது. அப்ப அந்த வார்த்தை வாயில நுழையலன்னு சொன்னா வேற வார்த்தை சொல்லுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லுங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருக்கும் போது செஞ்ச இஸ்திக்ஃபார், ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இது வாயில எல்லாத்துக்கும் நுழையிற இஸ்திக்ஃபார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இஸ்திக்ஃபார்.
இதை சொல்லுங்க. அப்படி அரபே தெரியலன்னு தமிழ்ல சொல்லுங்க. யாழ்ல என்னைய மன்னிச்சு, யாழ்ல என்னுடைய பாவங்களை மன்னிச்சு, யாழ்ல என்னைய மன்னிச்சு அடிக்கடி சொல்லுங்க. இதுதான் அரபுல சொல்ற வார்த்தை. அடிக்கடி சொல்லுங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு நாளையில் 60 தடவை அல்லது 100 தடவை இந்த பாவ மன்னிப்பு தேடுவாங்க. இந்த பாவ மன்னிப்பு தேடுறது நினைச்சு கொண்டு இருக்க நாங்க எல்லாரும் இந்த இஸ்திக்ஃபார் செய்யறது மூலமா பாவம் மட்டும்தான் மன்னிக்கப்படும். அப்படியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திக்ஃபாருக்கு எவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்தை, எவ்வளவு பெரிய பவரை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, ஒருத்தருக்கு பிள்ளை இல்லைண்டா அவங்க இஸ்திக்ஃபார் செஞ்சு அவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும். நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். وَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்துக்கு சொன்னாங்களா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்படி பாவ மன்னிப்பு தேடினா அல்லாஹ் மழை எங்களுக்கு பொழிவிப்பான். விவசாய நிலங்களுக்கு மழை இல்லையா, இஸ்திக்ஃபார் செஞ்சா மழை பெய்யும். உங்களுக்கு பிள்ளையுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் தரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சிலர் சொல்லுவாங்க, நமக்கு கஷ்டமா இருக்கு, நமக்கு பிரச்சனையா இருக்கு, நான் வீட்டில் ஒழுங்கான வருமானம் இல்லை. இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களோட இஸ்திக்ஃபார் போதாது, 2 விஷயம் போதாது. ஒன்று, நீங்க நன்றி செலுத்துறது போதாது, அல்லது இஸ்திக்ஃபார் செய்யறது போதாது. 2ஐயும் பிடிக்கும். இது 2ஐயும் பற்றி பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கை மாறும், வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். வேற எங்கேயும் போக தேவையில்லை. நம்மள நிறைய பேர் இருக்கிறோம், கோயிலுக்கு போவாங்க. சிலவங்க போற தர்காக்கு. அந்த தர்கால அடக்கப்பட்டிருக்கிறவரு உலகத்துல வாழும் போது நல்ல மனிதரா, அமளி பார்க்கிற வாழ்ந்த மனிதர், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்த மனிதரா இருக்கலாம். அவர் இறந்துட்டாரு, அவருடைய அனைத்து சக்தியும் போயிடுச்சு, இறந்து போயிட்டார். அவர்கிட்ட போய் கேட்கறது படைச்ச ரொம்ப மறந்துச்சு, ஷிர்க். புரிஞ்சுதா உங்களுக்கு? சிலர் கோயிலுக்கு போறது, சிலர் பூசாரிகளும் போறது. பூசாரிகள் இடத்துல அவன் எப்படிப்பட்டவனா இருக்கலாம், யாராவது சொல்லிட்டாலே போதும். அந்த பூசாரி இருக்கிறாரே, பூசாரி தெரியல உங்களுக்கு? பூசாரி தெரியுமா? இந்த கோயில்ல மந்திரிப்பாரு, மந்திரி விஷயம் செய்வாரு. அது கோயிலே இல்லாம மரத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான். இந்தியாவிலாம் ரொம்ப இருக்கு. இவர்கிட்ட போங்க, நானும் அவர்கிட்ட தான் போனேன். அந்த மரத்துல போய் தொட்டில கட்டினா சரியாகும், அவருக்கு போய் நீங்க ஒரு காணிக்கை கொடுங்க சரியாகும். யாராவது சொன்னதோட நம்பி போறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றானே, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் இருக்கிறேன் உதவி செய்ய. நபியர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்துக்கு வருகிறான். யாராவது கேட்பவர்கள் இல்லையா? அவருடைய தேவையை நிறைவேற்ற நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். யாருடைய கஷ்டத்தையும் சொல்றதுக்கு யாரும் இல்லை, அவருடைய கஷ்டத்தை போக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். அடிவானத்துக்கு வந்து கேட்கிறான், அந்த நெருக்கமா கேட்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, உங்களிடத்துல யாராவது என்ன பத்தி கேட்டா சொல்லுங்க, நான் உங்களுக்கு மிச்ச நெருக்கமா இருக்கேன்னு சொல்லுங்க. உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். அவர் கேட்ட உடனே அவருக்கு நான் பதிலளிக்கிறேன்னு சொல்லுங்க. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், யாருடைய துஆவும் மறுக்கப்பட்டதில்லை. என் துஆ கேட்டேன் கபூலாவல்ல, நான் துஆ கேட்டேன் எங்க ஏற்றுக்கொள்ளப்படுறது கிடையாது. நபியவர் சொன்னார்கள், இந்த வார்த்தை சொல்லும் வரைக்கும் துஆ கபூலாகும். நீங்க எப்ப இந்த வார்த்தை சொல்லுவீங்களோ உங்க துஆ அப்படியே கேன்சல் ஆகும். அது வரைக்கும் துஆ கபூலாகும். துஆவுக்கு 4 விஷயத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒருத்தர் துஆ செஞ்சா 4 விஷயம் கொடுப்பான். ஒன்று, கேட்கிற துஆக்கு உடனே கபூலாக்குவான். ரெண்டாவது, அந்த துஆவை உடனே கபூலாக்காம கொஞ்சம் லேட்டாகி கபூலாக்குவான், கொஞ்சம் தாமதிச்சு கபூலாக்குவான், ஆனா கபூல் செய்வான். மூணாவது, அந்த துஆவை கபூலாக்க மாட்டான், நீங்க கேட்டது தர மாட்டான், ஆனா அந்த துஆவுக்கு பாரமாக உங்களுக்கு வரவிருக்கிற ஒரு ஆபத்தை இல்லாமல் ஆக்குவான், அல்லது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு யாருக்காவது வரவிருக்கிற ஒரு ஆபத்தை இல்லாம ஆக்குவான். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க 10 லட்சம் கேட்கறீங்க தேவை ஒன்றுக்கு. இந்த 10 லட்சம் கிடைப்பது சிறந்ததா, அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ள புள்ள பாதையில போகும்போது ஒரு வாகனம் வந்து முட்டிப்படுவது முக்கியமானதா? 10 லட்சமா அதான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? காசு வேணா, எனக்கு அது செய்ய, அதை விட்டு பாதுகாத்து. இதைத்தான் அல்லாஹ் செய்யலாம்.
அவங்களுக்கு வர இருக்கிற ஒரு ஆபத்தை அல்லாஹ் நீக்கும், அல்லது ஒரு குடும்பத்தாருக்கு வர இருக்கிற ஆபத்தை நீக்கும். ஒண்ணும் இல்லாட்டி, இது ஒண்ணும் நடக்கலாண்டி அந்த துவாவுக்காக வேண்டி நன்மைகளை கியாமத்து நாளையில் ஏற்பாடு செய்து வைத்திருப்பார். நாளை கியாமத்து நாளையில் நாங்கள் போன போய் காட்டுவானா, நீ உலகத்துல கேட்ட துவாவில் எந்த துவா நான் கபூலாக்கல, நான் உனக்கு தரல, ஆனா அதுக்கு பாரமா நான் நன்மையை சேர்த்து வச்சிருக்கிறவனுக்கு இந்த பாருன்னு சொல்லி காட்டும் போது அடியான் அந்த நன்மைகளை பார்த்து விட்டு சொல்வானாம், யா அல்லாஹ், உலகத்துல நான் கேட்ட துவா ஒண்ணுமே கபூலாவாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அதுக்கு நன்மை எல்லாம் இங்க தந்தா நல்லா இருக்குமே நினைப்பானா. அவ்வளவு நன்மை கொடுப்பானா. கண்ணியமானவர்களே, ஆக துவா கேட்டுக்கொண்டே இருங்க. நாங்கெல்லாம் துவா கேட்கிறோம் தான். எப்படி கேட்கிறோம்? உருக்கம் இல்ல, நினைப்பில்ல, சிந்தனை இல்ல. இஃப்தாருடைய சந்தர்ப்பத்துல துவா கேட்டா கபூலாகும். கடைசி நேரம் சஹோடைய நேரத்துல துவா கேட்டா கபூலாகும். பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில துவா கேட்டா கபூலாகும். காபாக்கு முன்னாடி துவா கேட்டா கபூலாகும். எப்படி துவா கேட்கிறோம்? எத்தனை பேர்ட்ட கண்ணுல கண்ணீர் வடியுது, எத்தனை பேர் அழுது கேட்கிறோம். சும்மா கேட்கறது யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ்னு ஃபுல்லா பார்க்கறது, எல்லாம் சுத்தி 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 பார்த்து துவா செய்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இடத்துல உருக்கமாக துவா செய்வோம். அல்லாஹ் இடத்துல உருக்கமா எங்களோட தேவைகளை கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நிறைவேற்றி தருவான். என்னோட வாழ்க்கையுடைய ஈமான், என்னோட உள்ளத்துடைய ஈமானை சீராகிக் கொள்வோம். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அதே மாதிரி அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். நம்முடைய அமல் இபாதத்துகளை சரியான முறையில அறிந்து தெரிந்து செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். ஒரு அமல் இருக்குது, அந்த அமலை ஒருத்தர் அறியாம செஞ்சா அந்த அமலுக்கு கூலி கிடைக்காது, அல்லது கூலியில குறைபாடு ஏற்பட்டும். எல்லாம் தெரியாம செய்யறாரு, அறியாம செய்யறாரு. தொழுக, ஒழு, நீங்க எந்த அமல் எடுத்து பாருங்க, அந்த அமலை பத்தி அறிஞ்சு தெரிஞ்சு செய்யணுன்ற விஷயம் சருத்தா இருக்கும், நிர்பந்தனையா இருக்கும். அதனால எந்த அமலை செஞ்சாலும் அதை படிங்க, அதை படிச்சு செய்யுங்க, தெரிஞ்சு செய்யுங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. இப்படி எல்லா அமல்களையும் அறிந்து தெரிந்து செய்வோம். அதிகமாக துஆக்கள் செய்வோம். ஆரம்ப காலத்துலாம் முஸ்தஜாபு தாவான்னு சிலர் இருப்பாங்க. முஸ்தஜாபு தாவா, அவர்கள் துஆ செய்தால் கையேந்தினால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த காலத்துல யாரை காட்ட முடியும்? அவர்கள் துஆ செய்தால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்கிட்ட போய் துஆ செய்ய சொல்லுங்க. யாரை காட்ட முடியும்? கண்ணியமானவர்களே, மனிதர் என்று சொன்னா பாவம் உள்ளவன் தான். மனிதர்கள் என்று சொன்னா பாவம் செய்யக்கூடியவன் தான். யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, யாரும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. 100க்கு 100 நல்ல யாரும் இல்லை உலகத்துல. பாவம் செய்யறோம் தான். ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கொள்ளணும், எங்கட பாவத்தை விடவும் எப்பயுமே நன்மையுடைய சைஸும் நன்மையுடைய அந்த அந்த பாரமும் அதிகமா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில இவன் எத்தனை நன்மை செய்தான் என்று பார்க்கிறது இல்லை. எத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறாரு, எத்தனை தஹஜ்ஜுத் தொழுதிருக்கிறாரு, எத்தனை திக்ர் செஞ்சிருக்கிறாரு. நிறைய பேர் திக்ர் செய்வோம்ல, அந்த மீட்டர் வச்சுக்கொண்டு செய்வோம், தஸ்பீஹ் வச்சுக்கொண்டு செய்வோம், சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். எத்தனை பார்க்கிறது இல்லை. ஒருத்தர் 5000 திக்ர் செய்கிறார், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர் 10 திக்ர் செய்கிறார், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் தூயவன், யா அல்லாஹ் உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன். 10 செய்கிறார். இந்த 5000 சிறந்ததா 10 சிறந்ததா? நீங்களே சொல்லுங்க. 10 தான் சிறந்த. புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லாஹ் கியாமத்தினால் நன்மைகளை எண்ணுவதில் எத்தனை செஞ்சான் என்றது நிறுத்து பாவம். வெயிட் எவ்வளவு இருக்கு, வெயிட் எவ்வளவு இருக்கு. எண்ணியமானவர்களே, கொஞ்சம் செஞ்சாலும் குவாலிட்டியா செய்வோம். ஒருத்தர் ஒரு உம்ரா தான் செய்யறாரு, பெஸ்டா செய்யறாரு, அறிஞ்சு செய்யறாரு. எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது நபி செய்யல, எது செஞ்சா நன்மை கிடைக்கும். நிறைய தவறான விஷயங்கள் செய்யறாங்க. ஜம்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தலையில ஊத்துறான், மூஞ்சில தொளிக்கிறான். ஏன்? இது அமலு, தெரியாது, தெரியாது, ஒழுங்கா படிக்கல. நாங்க ஒரு நோய் வந்தா எல்லா டாக்டர்லயும் போறல. பிள்ளைக்கு நோய் வந்துருச்சு, எல்லா டாக்டரையும் போவோமா? விசாரிப்போம். இந்த நோய்க்கு எந்த டாக்டர் சிறந்தவர், இந்த நோய்க்கு எந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட தான் போவோம். போகும்போதே கேட்போம், நீங்க மருந்து எடுத்துருக்கீங்களா, சுகமா இருக்குதா, எப்படி, பல விசாரணை விசாரிச்சு தான் போவோம்.
ஏன் மருந்து எடுக்க விடுங்களேன், ஒரு கடைக்கு சாமான் வாங்க போறது அப்படித்தானே போவோம். மார்க்க விஷயத்தை மட்டும் எப்படி யூடியூப் ரீல்ஸ், ஒரு ஃபேஸ் கவர் பண்ணி ஒரு புர்கா போட்டுட்டு ஒரு பொம்பளை வந்து பேசுது. மாதவிடாய் வந்த பொம்பளைகளுக்கு குர்ஆன் ஓதலாம். ஆமா ஓதலாமாங்க இந்த சொல்லுது. யார் அந்த புள்ள, யார் அந்த புள்ள தெரியாது. ஆனா மார்க்கம் பேசுது. அது அப்படி பேசுறதை ஏற்றுக்கொள்றதா? உம்ரா வரும்போது நிறைய பேர் யூடியூப்ல படிக்கிறது, உம்ரா செய்து எப்படி பார்ப்போம். நிறைய பேர் விளாக் போடுறாங்கல்ல, அதை பார்த்துட்டு வாழுது. பல விளாக் பார்த்ததோட இவருக்கே குழம்பிடும், இது சரியா அது சரியா, அது செய்யறதா இது செய்யறதா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? செய்யற அமல் அது எப்படி இருக்க வேண்டும், எந்த முறையில் இருக்க வேண்டும் சொல்லி நாங்க படிக்கிறதுக்கும் சில குறிப்பான ஆக்கள்கிட்ட போய் தான் படிக்கணும். இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாம இருக்கும். ஏஐன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு, ஏஐ, அதுல படிக்கிறது மார்க்க விஷயத்தை. கண்ணியமானவர்களே, நாங்க நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு மார்க்கத்துல விஷயம் தெரியாதா, மார்க்கத்து விஷயம் சொல்லல, எதுவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியான்னு சொன்னா அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான், யார்கிட்ட கேளுங்க தெரியுமா போய் சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாட்டி யார்கிட்ட கேட்கணும்? தெரிஞ்சவன்கிட்ட கேட்கணும் நாங்க சொல்லுவோம். அல்லாஹ் அப்படி சொல்லல. தெரியாட்டி தெரிஞ்சவன்கிட்ட கேளு அப்படி சொல்லல. அல்லாஹ் வார்த்தையுடைய நுணுக்கத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி அறிவுடன் அனுபவமும் இருக்கிறவர்கிட்ட கேளு. அறிவோட அனுபவமும் இருக்கிறவர்த்த, அறிவும் இருக்கு, அந்த வாழ்க்கையில் அதனுடைய அமலும் இருக்கு, படிச்ச விஷயத்தை அமல் செஞ்சு கொண்டு இருக்கிறான், சேர்ந்தெடுத்து போய் கேளுங்க. கண்ணியமானவர்களை, இப்படி எங்களோட வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய அமல்களை படிச்சு செய்ய இருக்கிறோம். அப்ப நிறைய தவறான விஷயங்கள், ஜம்சம் தண்ணிய தலையில ஊத்துறது, நிறைய பெண்கள் காலை திறந்து கொண்டே ஹராமுடைய நியத்துல என்ன செய்வாங்க, உம்ரா செய்வாங்க. காலை திறந்து உம்ரா செய்ய முடியுமா? காலை திறந்து உம்ரா செய்ய முடியுமா? கூடாது. நிறைய பேர் இந்த இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நிறைய பேர் வராங்க. அப்படிதான் நம்ம வரக்கூடிய எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கிறோம். பெண்களுக்கு எஹராம்ல திறக்க முடியுமான இடம் எத்தனை இடம் யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. பெண்களுக்கு எஹராம்ல திறக்க முடியுமான இடம் இந்த இடம் தான் திறக்கணும். மூடாம இருக்கணும், கட்டாயம் மூடக்கூடாது. மூஞ்சும் வெரி குட். என்னது மூஞ்சும்? சொல்லுங்க. யாருக்கா ஒருத்தருக்கு எலும்பி சொல்ல முடியுமா காலும் திறக்கணும்னு சொல்லி? யாருக்கா சொல்ல முடியுமா? அது ஏன் தெரியுமா? மூஞ்சும் கையும் திறக்கணும், முகமும் கையும் திறக்கணும்னு சொல்லும் போதே ஒட்டோவா வந்துருச்சு பதில். மற்ற இடமெல்லாம் மூடி இருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ மார்க்கத்தை படிங்க, மார்க்கத்தை படிக்க கூடியவர்கிட்ட போய் படிங்க, மார்க்கத்தை ஒழுங்கான முறையில் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாத்துங்க. தாய்மார்கள் சாதாரண கிடையாது. வீட்டில் உள்ள தன் தலைவர்கள், வீட்டில் வரக்கூடிய ஆண்கள், அவங்க சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க, அவங்க தொழில் செஞ்சு கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு அறிவுடைய விஷயங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. வீட்டில் உள்ள தாய்மார்கள் தான் சமுதாயத்தை வளர்ப்பார்கள், வீட்டில் உள்ள தாய்மார்கள் தான் சமுதாயத்தை உருவாக்குவார்கள். இந்த யார் எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய மாவேதைகள் எடுத்து பாருங்க, சமுதாயத்துக்காக பெரிய பெரிய சோசியல் சர்வீஸ் செஞ்ச பெரிய பெரிய சமுதாயத்துக்காக தியாகங்கள் செய்தவர்களை எடுத்து பாருங்க, பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் எடுத்து பாருங்க. அவர்களை பெற்றது யார்? ஒரு தாய். ஒரு தாய். அவருடைய அந்த வாழ்க்கையுடைய மாற்றம், அந்த தாயுடைய அந்த பக்குவம், அந்த தாய் அந்த பிள்ளைகளை வளர்க்கிற விதம், அந்த பிள்ளை சமுதாயத்துக்குரிய பிள்ளையா மாறும். ஒரு தாயுடைய கையில தான் இருக்கு அந்த பிள்ளைய சமுதாயத்துக்குரிய பிள்ளையா மாத்துறதும், அந்த பிள்ளைய சமுதாயமா சேர்ந்து அந்த பிள்ளைய கெட்டவேன்னு சொல்லக்கூடிய பிள்ளையா மாத்துறது யார்கிட்ட கையில இருக்கு? தாயிட கையில. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. உதாரண கதை. ஒருத்தன் களவெடுத்தான். களவெடுத்ததோட அவனை என்ன பண்ணான, போலீஸால புடிச்சிட்டு போய் செம்ம சாத்தினான். முட்டிக்கு முட்டி தட்டினா நான் சொல்லுவோம், சரியா அடி. வீட்டுக்கு வந்ததோட அம்மா பிடிச்சி அடி அடிச்சான். ஏடா நீ அடிக்கிற? இல்ல, போலீஸால என்னைய பிடிச்சிட்டு போனதுக்கு காரணம் நீ தான். பெரிய ஆள், இவர் பெரிய ஆள். உனைய போலீஸால பிடிச்சிட்டு போறதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? நீ தானே களவெடுத்த சொன்னானா? இல்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, நான் பாடசாலை போயிட்டு வரும்போது, ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஒரு பென்சில் கொண்டு வந்தேன்.
நீ அந்த பென்சிலை பார்த்து யார்ட பென்சில் எங்க இருந்து கொண்டு வந்து கேட்கல, நல்ல புள்ளன்னு சொல்லி தலைய தடாவினாய். அது நாளடைவில் பெருசாயிடுச்சு. நான் அடுத்த நாள் ரேசர் கொண்டு வந்தேன், அடுத்த நாள் வந்து பொட்டி கொண்டு வந்தேன், ஒவ்வொன்றா கொண்டு வந்தேன். அடுத்தவன சாமான் தாய் கண்டுக்கல, தாய் பார்க்கல. இப்ப பெரிய கல்லு. காரணம் யாரு? கண்ணியமானவர்களே, தாய்மார்கள் சாதாரணமான ஆக்க கிடையாது. நிறைய பேர் எப்படி நடக்கிறோம்னு சொன்னா, இந்த தாய்மார்களை வந்து ஆண்கள் வீட்டுல ஒரு வேலைக்காரிய போல வச்சிருக்காங்க. ஆக்கிறது சமைக்கிறது அவன் வேலை, உடுப்பு துணி துவைக்கிறது அவன் வேலை, வீட்டை சுத்தம் பண்றது அவன் வேலை. நான் வீட்டுக்கு வந்தா டீன்னு சொல்றேன், டீ கொண்டு வரணும். சாப்பாடுன்னு சொல்றேன், சாப்பாடு வைக்கணும். நான் துணியை கழட்டி போடுவேன், கழுவி போடணும். கண்ணியமானவர்களை, ரெண்டு தரப்பான ஆட்களும் மாறணும். ஆண்கள் பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைச்சு ஜோடிகளை ஆக்கி அவர்கள் மூலமா குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறார். காரணம், அந்த குழந்தைகளை சமுதாயத்துக்குரிய பிள்ளைகளாக, நல்லவர்களாக, நாளை கியாமத்தினாலே எங்களையும் சேர்த்து சொர்க்கம், பெற்றோர்களையும் சேர்த்து சொர்க்கம் கூட்டி கொண்டு போகக்கூடிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை மாத்திர பொறுப்பு யார்கிட்ட கையில இருக்கு? யார்கிட்ட கையில இருக்கு? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் மௌத்தாயிட்டா அவருக்குரிய பூர நன்மைகள் அனைத்தும் மூடப்படும். 4 விஷயம் மட்டும் தான் திறந்திருக்கும். 4 விஷயத்தின் மூலமா மட்டும் தான் நன்மை போகப்படும். அதுல ஒன்று என்னது? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அந்த பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு குழந்தை. புரியுதா? சோ இந்த மாதிரி எங்களுடைய பிள்ளைகளை நாங்க வளர்க்க வேண்டி இருக்கிறோம். இந்த மாதிரி எங்களுடைய பிள்ளைகளை நாங்க உருவாக்க வேண்டி இருக்கிறோம். தீனுக்காக நாங்க என்ன செஞ்சேன், மார்க்கத்துக்காக என்ன செஞ்சேன், சமுதாயத்துக்காக வேண்டி என்ன செஞ்சேன், ஊருக்காக வேண்டி என்ன செஞ்சேன், என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, எல்லாத்தையும் பார்க்கணும். முக்கியமா இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். கணவனிடத்துல சொல்லணும், நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க காசு இல்லாம வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹராமான முறையில மட்டும் சம்பாதிச்சுட்டு வந்துடாதீங்க. அது தேவையில்லை, நமக்கு அது தேவையில்லை. நிறைய பேர் என்ன பண்றது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றணுன்றதுக்காக வேண்டி எப்படியாவது யாரும் நினைக்கிறது, எப்படியாவது பிசினஸ் பண்ணிடணும், எப்படியாவது சரி சம்பாதிச்சிடணும். வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த வியாபார பொருட்கள், அதாவது வியாபார பொருட்களுடைய ஏதாவது ஒரு பொருள் இருக்குண்டா, அந்த பொருள்ல ஒரு குறை இருந்தா அந்த குறைய மறைச்சு வித்தா அதன் மூலமா வர காசு ஹராம். அந்த காசை வீட்டுல கொடுத்து அந்த வீட்டுல ஆக்குவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாட்டின் மூலமா, ஹராத்தின் மூலமா குடும்பத்தை உருவாக்குறீங்க. அல்லது பொய் சொல்றது, இதுக்கெல்லாம் பெரிய லாபம் கிடையாது. நான் வாங்கினதே 100 ரூபாய்க்கு தான், விட்டது டூப்ப. வாங்கியிருப்பா 20 ரூபாய்க்கு, நான் உதாரணத்துக்கு வாங்கினதே 100 ரூபாய்க்கு தான், லாபம்லாம் கிடையாது. பொய் சொல்லி வைக்கிறது ஹராம். கண்ணியமானவர்களை, சொல்ல வர நிறைய விஷயங்கள் தொட்டு காட்டி இருக்கிறேன். காரணம், எங்க வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் திருத்திக் கொள்வோம்னு சொன்னா எங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நிம்மதியான வாழ்க்கையாக, ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்வுக்குரியவர்களாக நாங்க மாறிக்கொண்டே இருப்போம். பாவம் செஞ்சுப்படும், பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யறோம், பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதாவது குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். வ கைருல் ஹத்தாயின அத்தவாபீன், அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள சிறந்தவர்கள் இந்த பாவத்துக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள். ஆக இந்த மாதிரி வாழ்க்கையை நாங்க மாற்றிக்கொள்வோம். வாழ்ந்தோம், மௌத்தா ரெண்டும் இல்லாம ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம். கணவன்மார்கள் மனைவிமாருக்கு உதவியா இருக்கணும், மனைவிமார்கள் கணவன்மாருக்கு உதவியா இருக்கணும், கணவன்மார்கள் மனைவிமாருக்கு துவா செய்யக்கூடியவர்களா இருக்கணும், மனைவிமார்கள் கணவன்மாருக்கு துவா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு துவா செய்யறாங்க சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரோட துவா எடுத்துடலாம், ஒரு மனைவியோட துவா சாதாரணம் எடுக்க முடியாது. கேட்பாவா? நிறைய மனைவிமார்கள், யாரையும் தவறா சொல்லல, பொதுவா சொல்றேன், நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்க. முன்னாடி நல்லா பேசினாலும் பின்னாடி வந்து அவன் மாதிரி ஒரு மனசு இருப்பானா? அதே மாதிரி கணவன்மாரும் மனைவிமாருக்கு துவா செய்யறது இல்லை. அட ஏன் உடுப்ப கழுவி போடுறாவே, தேவைப்பா டைமுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டு போறேனே, பசிய உணர்ந்து சாப்பாடு சமைச்சு வைக்கிறாவே ருசியா, டீ தேனு சொல்லும் போது அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு தாராவே. கையேந்து யாராவது 2 ரக்காத் தொழுது மனைவிக்கா துவா செஞ்சிருப்போமா? யாழ்லா என் மனைவிக்கு ரஹ்மத் செய், யாழ்லா என் மனைவிக்கு பரக்கத் செய், அவருடைய ஆயுசை நீடிச்சாயிலா மாற்றி வை, அவனுக்கு ஆஃபியத்தை கொடுத்துரு. கண்ணியமானது ரொம்ப முக்கியம். ரெண்டும் ரொம்ப முக்கியம். எப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை பிரச்சனை ஏற்படுமோ அந்த வீட்டில் இருந்த பரக்கத்தை எல்லாம் தூக்கிடும். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த பக்கத்துக்கு வர மாட்டாங்க. இதனாலதான் நிறைய பேர் வாழ்க்கையில சூனியம் மாதிரி நிலைமை ஏற்படுத்துது. பிரச்சனை வரும்போது நிறைய பேர் என்ன நினைச்சிடும் சொன்னா, யாரோ சூனியம் பண்ணியிருக்கான்,
அல்லாவுடைய பரக்கத் போயிட்டா, ரஹ்மத்துடைய மலக்குமார் வரலாண்டா, வாழ்க்கை சூனியமா இருக்கும், வாழ்க்கை சூனியமா இருக்கும். அதனால சூனியம் போட்டா நினைச்சிருவானு கிடையாது. கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஆக எங்க வாழ்க்கையில எந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு நாங்க மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாங்க மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவான். ஆக இதுவரைக்கும் நாங்கள் என்னென்ன விடயங்களை நாங்கள் பேசினோமோ அந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. நாங்களும் அமல் செய்து அது மற்ற மக்களுக்கும் வெற்றிக்கூடிய பாக்கியை தந்தல்வானாக. யா அல்லாஹ், இந்த அசாதாரண சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. இந்த உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனைத்து விதமான விஷயங்களும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ரஹ்மானே. யா அல்லாஹ், அதை நாங்கள் உள்ளத்தால உறுதியாக நம்பி இருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த அனைத்து நிலைமைகளையும் சீராக்குவாயாக, அனைத்து நிலைமைகளையும் சீராக்குவாயாக, அனைத்து நிலைமைகளுடைய முடிவையும் கைராக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், பலகீனமானவர்கள் ரஹ்மானே, பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், நம்முடைய பலகீனத்தை போக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு ரஹ்மானே. யா அல்லாஹ், பாவத்தின் மீது ஆசை உள்ளவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், நன்மைகள் செய்வதற்கு யா ரஹ்மான் சோம்பேறி தரப்பட்டு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை குற்றம் பிடிச்சு விடாதே. யா அல்லாஹ், எங்களை குற்றம் பிடித்து விடாதே. யா அல்லாஹ், யா ரஹ்மான், நீ கைவிட்டு விடுவாய் என்று சொன்னால் எங்களை கைப்பிடிக்க யாரும் இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னையே நம்பி வாழுகிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் உன்னை கண்டதில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய நபிமார்களை கண்டதில்லை. யா அல்லாஹ், சஹாபாக்களை கண்டதில்லை. யா அல்லாஹ், குர்ஆன் வேதத்தை மட்டும் தான் யா அல்லாஹ் கண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னை நம்பி வாழ்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், ரஹ்மான், எங்களை புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குறைபாடுகளை மன்னிப்பாயாக. தெரியாமல் அமல்களை செய்து விட்ட குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், சீரான சிறப்பானவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. நிம்மதியான, சந்தோஷமான, கண்ணியமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை எமக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான பலாய் முசீபத்தை விட்டும், கஷ்டங்களை விட்டும், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்களை விட்டும், நோய்களை விட்டும், ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும், யா அல்லாஹ், கண் திருஷ்டியை விட்டும், சூனியத்தை விட்டும், பொறாமையை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இன்மையிலும் மறுமையிலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், உண்மை மூமின்களாக வாழ்ந்து உண்மை மூமின்களாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே, கடன்கள் அடைக்கப்பட்ட நிலையிலே எல்லா பாவங்களையும் மன்னித்தவர்களாக எங்களுடைய ரூஹை நீ கைப்பற்றுவாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் அந்த கலிமாவை சொன்னவர்களாக, நெற்றி உயர்த்தவர்களாக, உன் சிரிப்பு ஸ்பூர்த்தவர்களாக, சிரித்தவர்களாக, இந்த உலகத்தை விட்டு நிம்மதியாக பெரியக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு பயப்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடாதே. யா அல்லாஹ், எங்களை குற்றம் பிடித்து விடாதே. யா அல்லாஹ், எங்களை கண்டித்து விடாதே. யா அல்லாஹ், எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே. பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், பலகீனமானவர்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை சொர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மான், அதுக்கு மாற்றமாக ஆக்கிறாது ரஹ்மானே. யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நீக்குவாயாக. எல்லா சோதனைகளையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், சமுதாயத்துக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த விடயங்கள் எல்லாம் பேசுகிறோமோ கேட்கிறோமோ அந்த விடயத்தை எமது வாழ்க்கையில் அவசியக்குரிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், இவருடைய ஆயுளை மறக்க செய்வாயாக. எங்களுக்கு ஆஃபியத்தை தந்தல்வாயாக. எல்லா நோய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களை யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நோயால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, மூட்டு வருத்தம், முதுகு வருத்தம், பல வருத்தங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ், யா ரஹ்மானே, அந்த அனைத்து நோய்களையும் குணமாக்குவாயாக. யா அல்லாஹ், கேஸ்ட்ரிக், டயபெட்டிக்ஸ் மூலமா யார் யாரெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இன்னொரு அண்ணன் நோய்கள் மூலமா யாரெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அனைத்து நோய்களையும் யா ரஹ்மானே குணமாக்குவாயாக. யா அல்லாஹ், இவருடைய ஆயுளை நீடித்த ஆயுளாக மாற்றி வைப்பாயாக. இவருடைய கடைசி முடிவை மதீனா முனவ்வராவிலே ஏற்பாடு செய்வாயாக. யா அல்லாஹ், அங்கேயே மௌத்தாகி அந்த ஜன்னத்துல் பகீயிலே அடக்கப்படக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்து நாளையிலே பாவிகளே நல்லோர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்கள் அனைவரையும் நல்லோர்களுடைய பக்கத்திலே ஆக்கிப்பாயாக. அந்த கியாமத்து நாளுடைய எல்லா அமளி தும்பிகளை விட்டு அனைவரையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் அல்லது எமது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இறந்து மண்ணறையிலே இருக்கிறார்களோ அவருடைய மண்ணறையை சோன பூஞ்சோலையாக மாற்றி வைப்பாயாக. நாளை கியாமத்து நாளையிலே எல்லா அமளி தும்பிகளிலும் அவர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களையும் அவர்களையும் நாளை கியாமத்து நாளையிலே
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலே ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்வாயாக. நமக்கு எதெல்லாம் தேவை என்று நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. எங்களுக்கு எதெல்லாம் தேவை என்று நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் எங்களுக்கு தந்தருவாயாக. எதை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோமோ, எதையெல்லாம் நாங்கள் பயப்படுகிறோமோ அது அனைத்து விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எல்லா விதமான கெட்ட முடிவுகளை விட்டு இடத்துல நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் யா அல்லாஹ். அது அனைத்து விடயத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், அனைத்து முஸ்லிம்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. அனைத்து முஸ்லிம்களும் அனைத்து முஸ்லிம் நாடுகளும் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், என்னென்ன துஆக்கள் எல்லாம் இந்த இடத்துல நாங்கள் செய்தோமோ, அதெல்லாம் நாங்கள் செய்ய மறந்தோமோ அனைத்தையும் செய்ததாக கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.